நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2023 கடைசி பகுதியில் இருக்கிறோம். இன்னொரு 3 வாரம் இருக்குது 2024 பிறக்க போகிறதுக்கு. 2024 துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. காரணம், அருமையான ஒரு கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசிக்காரவங்களுக்கு கடந்த 2023 அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே கேது, 7ஆம் வீட்டில் ராகு, சனியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் இருந்தார். ஆனாலும் குரு பார்வையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிங்க. ஆனால் இந்த தடவை அப்படி அல்ல. 2024 எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய லக்கி பர்சன்னு சொல்லலாம் துலா ராசிக்காரவங்களை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது உங்களுடைய ராசியிலேருந்து விலகிட்டாங்க. 12ஆம் வீட்டில் கேது போயிட்டாரு. 6ஆம் வீட்டில் ராகு. 6ஆம் வீட்டில் ராகு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம். 2025 நீங்கள் வேறு மாதிரியான என்னென்ன மாதிரியான நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களோ அத்தனையும் ஒரு 95% நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான எக்ஸலண்ட்டான வருஷமாக இருக்க போகுது இந்த 2024. இதில் ராசியை தொடர்ந்து மே மாதம் வரைக்கும் குரு பார்வை இருக்குது. அப்போ எளிதாக எல்லாத்தையும் அடைஞ்சிருவீங்க. அதே நேரத்தில் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி, துலாம் ராசிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டகார கிரகம்னு சொன்னோம்னா அது சனி. அந்த இடத்துல சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்குது. 5ஆம் பாவம்னா பூர்வீக இடத்த விட்டு வெளியில் போகிறோன்னு அர்த்தம். அப்போது நீண்ட நாளைக்கு திருமண தடை இருந்தவங்களுக்கு அழகான கல்யாணமாகி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். அதே நேரம் தொழிலில் வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு, வாய்ப்பு அமையாமல் இருந்தவங்களுக்கு பிரமாதமான ஒரு வேலை உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் வீட்டில் ராகு கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் ராசியை குரு பார்க்குறப்போ கௌரவம், மதிப்பு, மரியாதை, இத்தனை நாள் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த 2024. குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ளே பரஸ்பரம் நல்ல அந்யோன்யம், அன்பு எல்லாமே கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் வீட்டில் ராகு ப்ரொமோஷன் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் ராகு நீண்ட நாளே உடம்பு தொந்தரவோ, ஹெல்த் வைஸோ, இல்லை ஏதாவது ஒரு வர வேண்டிய பணம் காசோ இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கக்கூடியதாகவும் நோய் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடியதாகவும் இருக்க போகுது. அதே நேரத்தில் மீனராசியில் இருக்கக்கூடிய அந்த 6ஆம் வீட்டு ராகு வாய்ப்புகள், புதுசான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். அந்த 6ஆம் வீட்டு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இடமாற்றத்தை, இது விபரீத ராஜயோகங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வெளிநாடு வாய்ப்பு தயாராக இருக்கிறவங்க தயாராகிக்கிங்க. அதே நேரம் திருமண தடை இருக்கிறவங்க பெரிய பரிகாரமெல்லாம் தேவையில்லை. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 2024 பிற்பகுதியில், அதாவது அந்த நவம்பர் அல்லது டிசம்பருக்குள்ளே சரியாக சொல்லணும்னா அதுக்குள்ளே நீங்கள் திருமணமாகி முடிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்ல ஒரு வாழ்க்கையில் இணைஞ்சிருப்பீங்க கணவன் மனைவியாக. ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன் சொல்கிற மாதிரியாக இருக்குது இந்த துலாம் ராசிக்கு இந்த 2024. அதே நேரத்தில் வீடு வாங்க வேண்டியவங்க என்ன பண்ணலாம்? வாங்கலாம். அதே நேரத்தில் நீண்ட நாளைய கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்குரிய என்னாகும்? பரஸ்பரம் பேசி 2 பேரும் ஒன்றா சேரலாம். அதே நேரத்தில் இல்லை இவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து விவாகரத்தில் இருக்கிறவங்க விவாகரத்து கிடைச்சிடும். மீண்டும் வேறொரு புதிய வாழ்க்கை அருமையாக கிடைக்க போகுது. அதே நேரத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்க நல்ல குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்சம் ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு துலா ராசிக்காரவங்களும் இருக்க போகிறாங்க. அதே நேரம் பரஸ்பரம் பிறந்த குடும்பம், புகுந்த குடும்பம், அதாவது புகுந்த வீடு, பிறந்த வீடு ரெண்டுக்கும் இருந்த பல விதமான ஒரு மனத்தாங்கல், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது இந்த இடத்துல குற்றச்சாட்டுகள், இது எது இருந்தாலும் எல்லாம் விலகி எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு துலாம் ராசிக்காரங்களை இந்த 2024 அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இந்த இடத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தா பெரிய அளவுக்கு கவலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான இந்த 2024 இருக்க போகுது துலா ராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு பெரிதாக எதுவும் கெட்டது இல்லாதனால கெடுபலன் நடக்க போகிறது இல்லை. அதனால் இங்கே மே மாதம் வரைக்கும்
நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே போகலாம். ஸோ 2024 மே மாத பகுதியில் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது. அந்த இடத்துல வரப்போ துலாம் ராசிக்கு குரு மட்டும் 8ஆம் வீட்டுக்கு வருவார். அந்த இடத்துல வரப்போ அது அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தொட்டு பெரிதாக பயப்பட வேண்டியதில்லை. காரணம், பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்திற்கு. நீங்கள் துலாம் ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி, சுக்கிரன், புதன், அடுத்தது ராகு, இந்த 3 கிரகங்களுடைய தசாபுத்திகள் அந்தரங்கள் நடந்தால் அதை கூட அந்த குருவுடைய மாற்றத்தை கூட நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். அப்போ அந்த அஷ்டம குருவும் பெருசாக பாதிக்காது. அந்த அஷ்டம குரு அந்த குரு பயிற்சியில் நான் இன்னும் அதை பற்றி நீண்ட விளக்கமாக உங்களுக்கு நான் வீடியோ தரேன். ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்குறப்ப இந்த 2024 துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஸோ நல்ல ஒரு ஏற்றமான வருஷமாக இருக்க போகுது. ஸோ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணியுங்கள். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.